ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. என் அன்பு குழந்தையே, உன் கஷ்டங்களுக்கு கடைசி இரவு இது. உன் வாழ்க்கை இனி பௌர்ணமி நிலவை போல் பிரகாசிக்கப் போகிறது. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களையும் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளையும் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்ற யோசனையிலும் சத்தமில்லாமல் தனிமையில் அழுது கொண்டிருக்கிறாய். நீ சத்தமில்லாமல் அழுதாலும் உன் கண்ணீரை நான் காண்பேன். உன் துன்பங்களை நான் அறிவேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியும் நாள் வரும். என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது பிள்ளையே. பிள்ளையே, வாழ்க்கையில் நீ விழும்போது தூக்கிவிட ஒரு கை கூட இருக்காது. ஆனால் தன்னம்பிக்கை, நீ எழுந்து நின்று போராடி வெற்றி பெற்றால் கைத்தட்ட 1000 கைகள் காத்திருக்கும். உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். தைரியமாக போராடு. ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நாளை என்று தள்ளி வைக்காமல் இன்றைய செயலை இன்றே செய். தோல்வி அடைந்தாலும் நிம்மதியாய் உறங்குவாய். சூரியனையும் சந்திரனையும் ஒப்பிட முடியாது. அவரவர்களுக்கு நேரம் வரும்போது ஒளி தருவார்கள். எனவே உன்னை மற்றொருவருடன் ஒப்பிடாதே. நீ கஷ்டப்படும் போது உதவாத எந்த உறவும் பின்னாடி இஷ்டப்பட்டு உதவினால் அதை ஏற்காதே. பின் உன்னை ஏளனமாக பேசுவார்கள். குழந்தையே, இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லாத பொழுது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் முடிவு வரும். நிரந்தரமில்லாத உலகம், சுயநலம் நிறைந்த உலகம், யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற நிஜத்தை மட்டும் நன்றாக புரிந்து கொள். தோல்வி இதயத்திற்கு போகக்கூடாது. வெற்றி தலைக்கு போகக்கூடாது. குழந்தையே, பாசம் வை, தவறு இல்லை. ஆனால் பைத்தியமாகி விடாதே. ஏனெனில் இங்கே முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவு இல்லாத உறவுகளும் இல்லை. எல்லாம் சில காலம்தான் என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் பிரிவுகளும் அதனால் ஏற்படும் வலிகளும் இருக்காது. நீ அழும்போது உனக்கு ஆறுதல் அளித்திட எங்கே இருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன். நீ கவலையை மறந்து சந்தோஷமாய் இரு பிள்ளையே. என் பிள்ளையின் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து நிம்மதியாக நித்திரை கொள். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். எது நினைத்தும் நீ கவலைப்பட தேவையில்லை. உனக்காக இந்த நாராயணன் நான் இருக்கின்றேன். பிள்ளையே, இந்த நிமிடம் நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த கவலை கூடிய விரைவில் சரியாகி நீ சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். நம்பிக்கையோடு இரு. நான் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்த்துவேன். உன் பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என் தங்கமே. நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறப்போவது இல்லை. நீதி, நேர்மை என நல்வழியில் சென்றால்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்கிறாய். மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள். ஆனால் நல்லதை நினைத்து நல்லதை செய்யும் நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்கிறாய். எப்பொழுது என் துயரங்கள் எப்போதுதான் தீரும்? எத்தனை நாட்கள் தான் காத்து கொண்டிருப்பது என்று கேட்கிறாய். என் பிள்ளையே, நான் உன் வீட்டிற்குள் வந்து விட்டேன். இப்போது உன் வீட்டில்தான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். சிலையாகவோ ஓவியமாகவோ உன் மனதிலும் நான் இருக்கின்றேன். இனி உன் துன்பங்கள், துயரங்கள் என அனைத்தும் காணாமல் போக போகிறது. நீ ஏதேனும் தீய நிகழ்வுகளில் கால் வைத்து விட்டால் எதுவும் உன்னை தீண்டாமல் நான் உன்னை பாதுகாப்பேன். உன் வாழ்க்கை பூங்காவனம் போல் மாறப்போகிறது. உனக்கு ஒன்று கூறுகிறேன் கேள். என் மீது உண்மையான பக்தி உடையவர்களில் சிலர், அப்பா, இப்பொழுது கஷ்டத்தை சிறிதளவு கூட தாங்க முடியவில்லை.
இதற்கு மேல் கஷ்டத்தை என்னால் அனுபவிக்கவே முடியாது. அதை தாங்கும் சக்தி சிறிதளவு கூட எனக்கு இல்லை. அதனால் மரணத்தை தாருங்கள் என்று வேதனையோடு சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளால் நான் மிகவும் வேதனைப்படுகின்றேன். அந்த வார்த்தைகளால் கரைந்து விடுகின்றேன். நான் என் பிள்ளைகளை நல்லபடியாக வாழ வைக்க ஆசைப்படுகின்றேன். அப்படிப்பட்ட நான் ஏன் மரணத்தை அளிக்க வேண்டும்? என் பிள்ளையே, எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் ஓம் நமோ நாராயண என்று என் நாமத்தை கூறு. என் நாமத்தை உச்சரித்தால் உன் கர்ம வினைகள் அதன் சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துவிடும். எப்படி தாமரை இலையின் மேல் தண்ணீர் ஒட்டாதோ அதே போல் என் நாமத்தை உச்சரிப்பவர்கள் மேல் கர்ம வினை தீண்டாது. என் நாமத்தை தூங்கும் பொழுதும் ஓம் நமோ நாராயண என்று சொல்லிவிட்டு தூங்கு. எழுந்திருக்கும் பொழுதும் ஓம் நமோ நாராயண என்று சொல்லிவிட்டு எழு. பொறுமையோடும் அமைதியோடும் இரு. எந்த தாய் தந்தையாவது தன் மகனுக்கோ மகளுக்கோ மரணம் ஏற்பட ஆசைப்பட மாட்டார்கள். இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும். உன் விருப்பப்படியே அனைத்தும் நிகழும். இனி எல்லாம் உன் வசமாகும். கலங்காதே குழந்தையே. உன் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் விலகி உன் அன்பானவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உனக்கான காலம் வந்து விட்டது. விட்டு கொடுத்து சென்றால் கோபுரத்தில் அமர வைக்கப்படுவாய். பிடிவாதத்தை கைவிட்டு விடு. என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு. பொறுமை உள்ளவனுக்கு கெடுதி தெரியாது. பணம் சேர்க்க வேண்டும் என்று எண்ணம் உள்ளவனுக்கு பாவம் தெரியாது. நல்லது செய்யும் உள்ளம் உள்ளவனுக்கு இறைவனை தவிர வேறு எதுவும் தெரியாது. என் பிள்ளையே, உன் கஷ்டங்கள் தீரும். உன் வீட்டில் செல்வம் பெருகும். அப்பா நான் ஆசீர்வதிக்கின்றேன். நல்லதே நடக்கும். ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண நமக.